இன்று தொடக்கமாக நாம் சௌந்தர்ய லகரி என்னும் அற்புத கிரந்தத்தை வாசிக்க வேண்டும். இந்த சௌந்தர்ய லகரி என்பது எப்படி வந்தது என்றால், லகரி என்றால் தமிழில் ஆனந்தம், அலைக்கடல் என்று பொருள். சௌந்தர்யம் என்றால் அழகு, அழகான ஆனந்தமான அலைக்கடலின் தொகுப்பே சௌந்தர்ய லகரி எனப்படுவது. சௌந்தர்ய லகரி என்பது ஒரு சம்ஸ்கிருத நூலாகும். இதில் 100 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு பாடல் சௌந்தர்ய லகரி. இது அன்னை ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியை போற்றி புகழும் ஓர் அற்புத ஸ்துதியாகும். ஸ்ரீவித்யா மரபில் அன்னை லலிதா தேவி என்று அழைக்கப்படும் மகா சோடசி திரிபுர அம்பிகாவை பெண்மைக்கு சக்தி கொடுக்கும் உச்சகட்ட வடிவாகவும் பரம்பொருளின் வெளிப்பாடாகவும் போற்றப்படுகின்றார்கள். இந்த சௌந்தர்ய லகரி என்பது மந்திர சாஸ்திரத்திற்கும், யந்திர சாஸ்திரத்திற்கும், தந்திர சாஸ்திரத்திற்கும் சிறப்புடையது. ஒவ்வொரு தேவதைகளையும் நாம் ஆராதனை செய்யும் பொழுது அதற்கென்று ஒரு மந்திரங்களையும், அந்தந்த தேவதைகளுக்கு ஒரு தந்திரங்களையும், அதே போல ஒவ்வொரு தேவதைக்கும் யந்திரங்களை வைத்தும் பூஜிப்பது நம் சனாதன தர்மத்தின் ஒரு பங்கு. ஆனால் சௌந்தர்ய லகரியோ மந்திர சாஸ்திரத்திற்கு மந்திரபூர்வமான கூடார்த்த மந்திரங்களை உள்ளடக்கியதாகவும், யந்திர ஸ்வரூபத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒவ்வொரு யந்திரங்களை கொண்டு அம்பாளை எப்படி பூஜிப்பது என்பதும், அதேபோல தந்திர சாதனைக்காக எப்படி சாக்தர்கள் இந்த ஸ்லோகங்களை உபாசனை மார்க்கமாக செய்ய முடியும் என்பதையும் தெல்ல தெளிவாகவும் நமக்கு வழங்கவிருக்கும் ஒரு நூல் சௌந்தர்ய லகரி. இந்த சௌந்தர்ய லகரி சிகரிணி என்னும் சந்தஸை கொண்டது. சந்தஸ் என்றால் மீட்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். உதாரணமாக திருக்குறள் என்றால் குறள் என்பது ஒரு தொகுப்பு. மேலே 4 அடிகளும் கீழே 3 அடிகளையும் கொண்டு ஒரு அடிக்கு மொத்தம் 4 3 7 வார்த்தைகளை உள்ளடக்கியது குறள் என்பார்கள். அதே போல இங்கே சௌந்தர்ய லகரி என்பது சிகரிணி என்னும் சந்தஸை உடையது. இந்த சந்தஸ் முதல் வரியில் 6 மாத்திரைகளையும், இரண்டாவது ஆக 11 மாத்திரைகளையும் கொண்டது. இந்த சந்தஸ்கே ஒரு சிறப்பு இருக்கின்றது. இதை எப்படி நாம் வாசிக்க வேண்டும் என்றால், உதாரணமாக சிவசக்த்யாயுக்தோ யதி பவதி சக்தः பிரபவிதும் ந சேதி ஏவம் தேவோ ந கலு குஷலஸ்தः ஸ்பந்தினதுமபி அதஸ்வாமாராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரவி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதமக்ருத புண்ணிய பிரபவதி. இதே போல நாம் உச்சாரணம் இந்த மந்திரத்தில் ஒவ்வொரு பகுதியும் நாம் விளங்க வைப்போம்.
இதில் இந்த சந்தஸ், இந்த மீட்டர்லேயே ஒரு பெரிய சுவாரஸ்யம் உள்ளது. அது என்னவென்றால், இந்த சிகரிணி என்னும் சந்தஸிற்கு 6 மாத்திரைகள் சிவனையும், அதாவது 6 என்பது அம்பாளை உள்வாங்கிய ஒரு ரகசியமாகும். அந்த 6 யமன சபலக என்று சொல்வார்கள். அந்த 6 மாத்திரைகளை சக்தியின் வடிவமாகவும், அதன் பின்வரும் 11 மாத்திரைகள் ருத்ராம்சம் புரிந்ததாகவும், அதாவது இந்த சந்தஸிலேயே சிவனும் சக்தியும் இணைந்திருக்கின்றார்கள் என்பதை காட்டுவதாக இந்த 18 மாத்திரைகளோடு கூடிய இந்த மந்திரத்திற்கு சிகரிணி என்று சொல்வார்கள். சம்ஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது இதற்கு ரசை ருத்ரை தின்னா யமன சபலாகா சிகரிணி என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லை, இந்த சௌந்தர்யலகரியின் 100 ஸ்லோகங்களும் சிகரிணி என்னும் மீட்டரிலேயே அமைந்துள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது, இந்த சௌந்தர்யலகரி என்பது எங்கிருந்து, யார் மூலமாக நமக்கு கிடைத்தது? லிங்க புராணத்தின் பிரகாரம் இந்த சௌந்தர்யலகரி என்பது கணபதி அவர்கள் எழுதியது என்று சொல்வார்கள். ஆனால் இதை மற்றொரு கோணத்தில் பார்த்தால், புஷ்பதந்திரன் என்னும் ஒரு கந்தர்வன் இதை மேருமலையில் உள்ள சுவற்றில் எழுதி வைத்ததாகவும் கூறுவார்கள். இன்னொரு கோணத்தில் பார்த்தால், இந்த மேருமலைக்கு கௌடபாதர், சங்கராச்சாரியரின் குருவான கௌடபாதர் அங்கே மேருமலைக்கு சென்றதாகவும், அதன் சுவற்றில் இருந்த இந்த சௌந்தர்யலகரியை அவர் எடுத்து வந்ததாகவும், அதை சங்கரனிடம் தந்து அதை வாசிக்கச் சொன்னதாகவும் சொல்வார்கள். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறமும் இதற்கென்று ஒரு தனி கதையே உள்ளது. எது எப்படியோ, இந்த சௌந்தர்யலகரிக்கு உள்ள அடுத்த ஒரு அறிமுகம், ஒரு முறை சங்கர பகவத்பாதால் கைலாய மலைக்கு செல்கின்றாராம். அங்கே கைலாயத்தில் உள்ள சிவனையும் பார்வதியும் வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, சிவனாலேயே எழுதப்பட்டதால் அம்பாளை பூஜித்து அந்த சிவனால் இந்த சௌந்தர்யலகரி என்னும் ஸ்லோத்திரத்தை கைலாயத்திலிருந்து சங்கரருக்கு அருளியதாகவும், அதை பெற்று அவர் திரும்பும் வழியில் நந்திகேஸ்வரர் கைலாயத்தின் காவலர் அல்லவா, அவர் இதை எப்படி நீ சங்கரா எடுத்துச் செல்வாய் என்று கேட்க, அங்கே நந்திக்கும் சங்கரனுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட, அதன் காரணத்தினால் சிவனிடமிருந்து பெறப்பெற்ற அந்த பேரின்ப பேரலைகள் அடங்கிய அந்த ஓலை சுவடு சிதறியதாகவும், அதில் ஏனைய பகுதியை மட்டுமே அவர் எடுத்து சென்றதாகவும் கூறுவார்கள். அதன் பொருட்டே இதில் முதல் 41 ஸ்லோகங்கள், அதாவது சௌந்தர்யலகரியில் உள்ள முதல் ஸ்லோகத்திலிருந்து 41வது ஸ்லோகம் வரை ஆனந்தலகரி என்று அழைக்கப்படுகிறது. இது பேரின்ப அலைகள் என்று தமிழில் சொல்வார்கள். மீதமுள்ள 51 ஸ்லோகங்களும் சௌந்தர்ய லகரி என்று அன்னையின் பேரழகை சங்கரராலேயே இயற்றப்பட்டது என்றும் சொல்வார்கள். எது எப்படியோ, இதை காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள், அந்த நந்தியிடம் சங்கரர் அந்த மீதம் உள்ள 41 ஸ்லோகங்களையும் எடுத்து வராமல் இருந்திருந்தாலே
நமக்கு 100 ஸ்லோகங்களும் அன்னையின் அழகை பேரின்பத்தை நாம் அப்படியே அனுபவித்திருப்போம் என்பார்கள். ஆனால் நமக்கு முதல் ஸ்லோகம் 1 முதல் 41 வரை உள்ள ஸ்லோகங்கள் ஆனந்த லகரி என்று அழைக்கப்படுகிறது. இதில் ஸ்ரீவித்யா, தந்திர சாஸ்திரம், குண்டலினி யோகம், சிவசக்தியின் ஐக்கியம் போன்ற நுட்பமான ரகசியங்களெல்லாம் வழங்கப்படுகின்றது. மீதமுள்ள 42வது ஸ்லோகத்திலிருந்து 100வது ஸ்லோகம் வரை அன்னையின் தெய்வீக உடல் அழகை பாதாதி கேசம், அதாவது பாதத்திலிருந்து தலைக்கும் தலையிலிருந்து பாதத்திற்கும் அன்னையின் வர்ணத்தை விவரிப்பதாகவும், கவிநயத்துடன் காவிய அலங்காரத்துடன் பக்தி ஸ்ரத்தையுடன் ஒருவர் தியானிக்கும் வரை அன்னையின் காட்சியை எளிதாக நாம் பெறும்படி இந்த ஸ்லோகங்களை நமக்கு சங்கர பகவத் பாதால் அமைத்து வடிவமைத்து உள்ளார். எது எப்படியோ இந்த ஸ்ரீவித்யா தந்திரம் என்பதே ஒரு பெரிய தந்திரமயமான சாதனை. ஸ்ரீவித்யா தந்திரம் என்பது 2ஆக உள்ளது. அது உண்மையில் சொல்ல போனால் 3 அம்சங்களாக பிரிந்துள்ளது. சாக்தம் என்று அழைக்கப்படும் இந்த தந்திரத்திற்கு சமயாச்சாரம், வாமாச்சாரம், கௌலாச்சாரம் என்று 3 பிரிவுகளை அடக்கியது. இதில் சமயாச்சாரம் என்பது அன்னையை உள்முகமாக, internally we have to practice, அன்னையை உள்முகமாக மனத்தின் கண் வைத்து அன்னையை தியானிப்பது. அதே போன்று வாமாச்சாரம் என்று ஒரு பிரிவு உள்ளது. இந்த வாமாச்சாரம் என்பது அன்னையை வெளிமுகமாக அனைத்து விதமான காரிய கரண கலாபத்தோடு கூடி அதற்கு பலி, யாகம், வேள்விகள் எல்லாம் செய்து அதன் மூலம் வெளிப்புறத்தினால் அன்னையை மகிழ்விப்பது. ஆனால் இந்த சௌந்தரிய லகரியின் சிறப்பு என்னவென்றால் இது கௌலாச்சாரியத்தையும் பொறுத்து உள்ளது. அதாவது இன்டர்னல் வொர்ஷிப் வித் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் என்பார்கள் ஆங்கிலத்தில். அதாவது அன்னையை நாம் உள்முகமாக யந்திர, மந்திர, தந்திர சாதனையோடு கூடி அதே அன்னையை நாம் இதய கமலத்தில் இட்டு வாயால் பாடி மனத்தினால் சிந்திக்க எளிய ஒரு ரகசியத்தை நமக்கு இந்த சௌந்தரிய லகரி என்னும் அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தை சங்கர பகவத் பாதால் நம் கலியுகத்து மக்களுக்காக அருளியுள்ளார். நாம் இனி வரும் வகுப்புகளிலும் இந்த சங்கர பகவத் பாதாலின் சௌந்தரிய லகரியை கௌலாச்சார மார்க்கத்திலேயே கடைபிடிப்போம். அதாவது உள்முகமாக வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அதே நேரத்தில் வெளிமுகத்தில் அந்தர்பாகத்தில் இருந்தும் பகிர்பாகத்திலும் இருந்தும் internally as well as externally உள்புறமாகவும் அன்னையை வைத்து மனத்தின் கண் அதே போன்று வெளிப்புறமாக அன்னையின் யந்திரத்தையும் ரூபஸ்வரூபங்களையும் கொண்டு வணங்குவோம். இதுவே இந்த சௌந்தரிய லகரிக்கு ஒரு முன்னுரை. அடுத்ததாக இப்படி ஒரு ஸ்லோகத்தை கொடுத்த பாக்யவான் நாமல்லவோ அந்த சங்கர பகவத் பாதாளுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். அதற்கு சிறந்த ஸ்லோகம் என்னவென்றால் குருபாதுகா பந்தனம். நதாயயோ ஸ்ரீபதானாம் சமனீயு கதாசிதப்யுஷு தரித்ரவர்யா முகஸ்ச வசாம் பிரதிதாம் ஹிதாப்யாம் நமோ நமः ஸ்ரீ குருபாதுகாப்யாம் ஐங்கார ஹ்ரீங்கார
रहस्ययुक्त श्रीङ्कारगूढार्थ महाविभूत्या ओंकार मम प्रतिपादिनिभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्याम्. ஓ சங்கர பகவத் பாதாளி, உங்களுக்கு எம்முடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஐங்காரம் ஓ ஹ்ரீங்காரம் என்னும் ரகசியத்தோடு கூடிய ஸ்ரீங்காரத்தின் ரகசிய அர்த்தத்தை ஓங்கார வடிவில் எனக்கு உணர்த்தி அதை ஸ்ரீசக்கர வடிவில் எங்களுக்கு தந்து அருளிய ஸ்ரீ குருவான சங்கர பகவத் பாதாளுக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள். திரும்பவும் திரும்பவும் எங்களுடைய நமஸ்காரம் உங்களுக்காக, இது எங்களுக்காக இல்லை என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் सूत्रभाष्यकृतं वन्दे भगवन्तौ पुनः पुनः. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्. இந்த சௌந்தர்ய லகரியை நாம் எப்படி தியானிப்பது என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு வழியை இந்த நூலில் ஆசிரியர் தந்துள்ளார். ஒவ்வொருவரும் சகுண தியானத்திலிருந்து நிர்குண தியானத்திற்கு நாம் செல்கின்றோம். அதாவது தியானம் உபாசனை என்றாலே சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரம் என்பார்கள். அந்த சகுண கடவுளை, அதாவது குணம் நிறைந்த இறைவனை நாம் குணமற்ற அந்த நிர்குண ஸ்வரூபத்தில் தியானம் செய்வதே சிறந்த தியானம் என்பார்கள். அப்படி ஓர் சிறந்த தியானம் செய்வதற்கான ஒரு சாஸ்திரமே சௌந்தர்ய லகரியாகும். இதில் நாம் முதலில் சகுணஸ்வரூபமாக அன்னையை பாதாதி கேசத்திலிருந்தும் கேசாதி பாதத்திலிருந்தும் நாம் அவரை தியானிப்போம். எப்படி என்றால் ஒரு எடுத்துக்காட்டு தருகின்றேன். சங்கர பகவத் பாதால் அன்னையை வணங்கும் பொழுதும் இதே ரீதியிலேயே வணங்குகின்றார். உதாரணமாக லலிதா சகஸ்ரநாமத்தில் சிந்தூராருண விக்கிரகாம் த்ரிணயனாம் மாணிக்கமௌலிஸ்புரத் தாராநாயகசேகராம் ஸ்மிருதமுகீம் ஆபீனவக்ஷோருஹாம் என்பது போல் அன்னையை பாதாதி கேசத்தில், அதாவது காலிலிருந்து தலைமுறை வரையும் தலைமுடியிலிருந்து பாதம் வரையும் வர்ணிப்பது என்பது ரீதி. இது எல்லோருக்கும் பொது. ஆனால் இங்கே சங்கர பகவத் பாதால் அன்னையை உச்சியிலிருந்து பாதம் வரை வணங்குகின்றார். அப்படி சகுனத்தோடு கூடிய அந்த, அதாவது உருவத்தோடு கூடிய என் அன்னை லலிதா திரிபுர சுந்தரியை அவளுடைய குண விபாக ஐஸ்வர்யங்களை எல்லாம் வர்ணித்து அவளுடைய மெய்யழகோடு கூடிய மெய்ஞானத்தை தத்துவ ரீதியாகவும் தத்துவ தியானம் செய்து அதன் மூலம் யந்திரஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நிர்குணஸ்வரூபமாகவும் சகுணஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடிய யந்திரஸ்வரூபமான அன்னையை வணங்கி அதன் மூலம் அவளுடைய தத்துவங்களை எல்லாம் நமக்கு அறிய வழிவகுக்கின்றார். அதன் பொருட்டு அப்படி நாம் அன்னையை யந்திரஸ்வரூபமாகவும்
மந்திரஸ்வரூபமாகவும் தந்திரஸ்வரூபமாகவும் சகுனத்திலிருந்து நம்மை தத்வார்த்தத்திற்கு அழைத்துச் சென்று அதிலிருந்து நமக்கு நிர்குண ஸ்வரூபத்தை தியானம் செய்ய ஒரு எளிய வழியை காட்டி அதன் மூலம் சமாதி அவஸ்தை எனப்படும் ஐக்கிய வேதத்தை ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்று ஐக்கியத்தை ஏற்படுத்தி தருகின்றார் சங்கர பகவத்பாதால். இப்படியாப்பட்ட இந்த கிரந்தத்தை நாம் வாசிப்பது எத்தனை புனிதம், அத்தனை அழகு நிறைந்த அன்பு பேரானந்தத்தை கூடிய இந்த சௌந்தரிய லகரியை நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அத்தனை நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த அருளான பண்பார்ந்த நமஸ்காரத்தோடு கூடி அன்னையின் கடாட்சத்திற்கு பாத்திரமாவோம் என்று பிரார்த்தித்து இந்த நூலை நாம் துவங்குவோம். ஓம்.